இந்த சாப்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங்கில் நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் நான் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் வந்து நம்ம சேனல் நேம் வச்சுக்கலாம். ஸோ சேனல் நேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸில் வேறு என்னலாம் இருக்குது, இதில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய இடத்துல யூசேஜ் லைக் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்ஸ்டால் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து பில்டுனா லைப்ரரிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் டிஃபால்ட்டாக லைக் வந்து இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லென்த்து பண்ணுறது. ஸோ லென்த் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ பிரிண்ட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பிரிண்ட்டுன்றதும் ஒரு மெத்தட் தான், லென்த்து எல்இஎன்ன்றது ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த எல்இஎன்குள்ளே வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம்னு கொடுக்குறேன். ஸோ நேம்னு கொடுத்தா இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லென்த்தை பிரிண்ட் பண்ணணும். ஸோ 20 இந்த ஸ்ட்ரிங்கோட இதில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து 20 கேரக்டர்ஸ் வந்து இருக்கும், இன்க்ளூடிங் இந்த ஸ்பேஸை சேர்த்து. ஸோ இது ஏன் பில்டின் அப்படின்ற மெத்தட் ஏன் இருக்குன்னு நான் என்ன சொன்னால், இது வந்து ஆல்ரெடி இருக்கும். பில்டின் மெத்தட்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இந்த பேக்கேஜுக்குள்ளே இந்த லைப்ரரிக்குள்ளே நமக்கு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக்கிறதுக்கு தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் நம்ம ப்ராஜெக்ட்டில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உள்ளே ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தான் நம்ம இப்போ இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கு இல்லையா. ஸ்ட்ரிங்னா என்னதுன்னா லைக் ஒரு காம்பினேஷன், லைக் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் டுகெதர் ஆர் ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதான் ஒரு ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி அதான் இந்த மாதிரி வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க எல்லாமே ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து நான் பர்டிகுலராக ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு எடுக்கணும். ஸோ கேரக்டர்னால் என்னது, ஒரு லெட்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு லெட்டரை மட்டும் எடுக்கணும் அப்படின்றது நம்ம ப்ரோக்ராமிங்கில் கேரக்டர்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இதை மட்டும் நான் எடுக்கணும், இதை மட்டும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ நேம்ன்ற வேரியபிளில் தான் இது இருக்குது. ஸோ நேம் அப்படின்றதில் போயிட்டு நம்ம இப்படி 0, ஸோ நேம் ஆஃப் 0ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த ப்ராக்கெட் நீங்கள் கொடுக்குறப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் லைக் கொடுக்குறப்போ இதை கொடுத்தீங்கன்னா 0ன்றது என்ன தான் இண்டெக்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா வந்து இண்டெக்ஸ் பேஸ் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸ்ன்றது 0 ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0ல் வந்து இந்த கேரக்டர் P இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் வந்து R இருக்குது, இண்டெக்ஸ் 2 அது மாதிரி 0ல் வந்து 0 1 2 3 4 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல் P இருக்குன்ற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் இங்கே வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும். இங்கே நமக்கு 19 வரைக்கும் வரும். ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ, 20. 0ல் வந்து 19 வரைக்கும் ஸ்டார்ட் போகும். அதனால் நம்மளுக்கு 20 அப்படின்றது லென்த் வந்துச்சு. சின்ஸ் வந்து நம்ம 0 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு இங்கே இண்டெக்ஸ் வந்து 19 வரைக்கும் போகும். ஸோ 0 to 19 வரைக்கும் போகும். அது மாதிரி ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறப்போ சாரி, இது நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக கீழே போட்டேன். ஸோ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் 0, அதாவது இண்டெக்ஸ் 0 என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நேம் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1ன்னு கொடுக்குறப்போ ஆர் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆர் பிரிண்ட் ஆகிடுச்சா இங்கே. இப்போ நான் அதே மாதிரி சொன்னேன் 19 கொடுத்தா நம்மளுக்கு ஒய் பிரிண்ட் ஆகும். ஸோ 19 அப்படின்ற இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஒய் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதை எடுக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் சொல்லித்தரேன். தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க கேரக்டரை நம்ம எடுத்தோம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், கீழே சஜஷன் வருது இல்லையா. இந்த சஜஷன்லேயே சொல்லும் என்ன பேராமீட்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அதை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இண்டெக்ஸ்ன்றது ஒரு பில்டின் மெத்தட், எப்படி நம்ம லென்த்துன்றது ஒரு பில்டின் மெத்தடோ அது மாதிரி இண்டெக்ஸ்ன்ற ஒரு பில்டின் மெத்தட். அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ இது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், பர்டிகுலர் இண்டெக்ஸை கொடுத்து ஒரு இண்டெக்ஸ் நேம் ஆஃப் 0 நேம் ஆஃப் 1ன்னு கொடுத்து நம்ம பர்டிகுலர் கேரக்டரை பிரிண்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் ஒரு கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நேம் டாட் இண்டெக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம P-ன்ற கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஸோ அது 0ல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேறு நம்ம அதே மாதிரி ஒய் போடலாம். ஸோ ஒய் போடுறப்போ அது 19 வரணும். ஸோ எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 19ல் இருக்குதுன்னு வருது. ஸோ ரெண்டுமே பார்த்துட்டோம். ஒரு நம்பர் கொடுத்து அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டோம். தென் ஒரு கேரக்டர் கொடுத்து அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி கேரக்டர் மட்டும் கொடுக்காம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு குட்டி ஸ்ட்ரிங், அதாவது சப் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். ஐ மீன் இது ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு குட்டி பார்ட்னா சப் ஸ்ட்ரிங். ஸோ அது ஒரு ஈன்னு கொடுத்தா கூட அது கூட சப் ஸ்ட்ரிங் நம்ம சொல்லலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னென்னா இப்போ நம்ம இப்படியும் செக் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் கேரக்டரும் கொடுக்கலாம், இல்லைனா இப்படி ஒரு ஒரு வேர்டே கொடுக்கலாம். இப்படி கொடுத்து இது எந்த இண்டெக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம் நம்ம. அதாவது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இந்த டி ஸ்டார்ட் ஆகிற இடத்த சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது? பி வந்து 0ல் இருக்குது, R1 A2 D3யில் இருக்குது, இ வந்து 4 இருக்குது, அடுத்து இ வந்து 5ல் இருக்குது, இண்டெக்ஸ் 5ல் இருக்குது, அடுத்தது இண்டெக்ஸ் 6 7 ஸ்பேஸ் வந்து 8 9. ஸோ கரெக்டாக அப்போது 9ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் டிஇடின்ற வேர்டு வந்து 9ல் ஸ்டார்ட் ஆகுதுன்றதால இண்டெக்ஸ் 9 வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கேரக்டரும் கொடுக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டு, ஒரு பர்டிகுலர் இது கூட கொடுக்கலாம். இப்போ 2 இ கொடுத்தா நமக்கு எங்கே வரணும்னா இங்கே வரணும். ஸோ இதோட இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 0 1 2 3 4 இருக்குது. ஸோ இ வந்து 4ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு இப்படி கொடுக்குறப்போ 4ன்றதை வரணும். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடையும் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா வந்து, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு டக்குன்னு மறந்துடுச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் ஞாபகம் இருக்கும். மறந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இங்கே போய் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஒரு டாட் வச்சுட்டு, ஒரு ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிள் பக்கத்தில் டாட் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அமுத்தினா அதுக்கான அதில் இருக்க எல்லா மெத்தடும் வரும். இங்கே சென்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது, கவுண்டர்னு இருக்குது, எண்ட்ஸ் வித் நிறைய மெத்தட் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ஒன்று. இந்த இதில் போய் நம்ம இந்த கேபிட்டலைஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்படி அடிங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நேம்லேயே புரியுது கேபிட்டலைஸ்னால் என்னதுன்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேரக்டர், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டரை கேபிட்டலைஸ் ஆக்கும், கேபிட்டல் லெட்டராக மாற்றும். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி கேபிட்டல் இருந்தனால நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஎஸ் ஸ்மால் ஆக்கிட்டு ரன் பண்ணேன். அப்போ பாருங்கள் இந்த பி வந்து கேப்ஸில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து கேபிட்டலைஸ் அப்படின்ற மெத்தட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு கூகுளில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இன் பைத்தான் அப்படி போட்டு நம்ம இப்படி தான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். நீங்கள் நிறைய ப்ராக்டிக்காக ட்ரை பண்ணுங்கள் கூட சேர்ந்து. ஜஸ்ட் லைக் தட் வீடியோ பார்க்காதீங்க. கூட சேர்ந்து டைப் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் இங்கே மாதிரி இப்போ W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ கேபிட்டலைஸ் கன்வெர்ட் த ஃபஸ்ட்டு கேரக்டர் டு அப்பர் கேஸ். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போது வீட்டில் சில பேர் வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயம் பார்க்கலாம். வீட்டில் வந்து இப்போது கூட சேர்ந்து இப்போ ரன் பண்ண முடியல, வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி W3 ஸ்கூல் போயிட்டு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இங்கேயே ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுக்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, எண்ட்ஸ் வித் மெத்தடை நம்ம ட்ரை அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ரிங், இதான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இது என்ன பண்ணுறாங்க, டாட் வச்சு எண்ட்ஸ் வித் டாட்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாட் எண்ட்ஸ் வித் டாட், இந்த ஸ்ட்ரிங் வந்து டாட்டில் எண்ட் ஆகுதா, இந்த ஸ்ட்ரிங்கில் எண்ட்ஸ் வித், இந்த ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட்டில் டாட் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுறோம். ஆமாம், லாஸ்ட்டில் டாட் இருக்குது, ட்ரூன்னு வரும். ஸோ அதான் எண்ட்ஸ் வித். ஸோ இது இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், the ends with method return true if the string ends with a specified value. இங்கே உள்ளே கொடுத்துருக்க வேல்யூ வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது ட்ரூ கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் ரன் பண்ணி பாருங்கள் எல்லா மெத்தடையும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எண்ட்ஸ் வித் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறையா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து இஸ் லோவர் ரன் பண்ணி பாருங்கள். இஸ் நியூமெரிக், இஸ் அப்பர், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம நிறையா. தென் வந்து ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் யூஸ் பண்ண முடியும் மாதிரி இருக்கும். ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்களே. ஸோ ரீப்ளேஸ் நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டிடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டாட் ரீப்ளேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா பனானாஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஆப்பிள்னு மாற்றுறோம். ஸோ இங்கேயே புரிஞ்சுது நம்மளுக்கு ஈஸியாக, அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பனானாஸ்ன்றதை ஆப்பிள்ஸ்ன்னு மாற்றுறோம். ஸோ இங்கே போட்டுக்க பாருங்கள், ரீப்ளேஸ் அ ஸ்பெசிஃபைட் ஃப்ரேஸ் வித் அனதர் ஸ்பெசிஃபைட் ஃப்ரேஸ். பார்க்கலாம். ஸோ ஐ லைக் பனானான்னு இருக்கிறது வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுது. ஐ லைக் ஆப்பிள்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ லைக் ஆப்பிள்ஸ். ஸோ பக்கா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த எல்லா மெத்தடும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால எல்லாத்தையுமே நான் ரன் பண்ணி காட்டல, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம்.